ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். நான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த 2 சாப்டர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எல்லாம் பண்ணலாம் வந்து பண்ணிருங்க. சோ நான் வந்து வளமா பேச விரும்பல. அண்ட் வாங்க ஸ்டிக்கர் வீடியோல போயிட்டு ஃபுல் இல்ல வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான பவர்ல வந்து கிடைச்சிருக்கும், டிராகன் படி கிடைச்சிருக்கும். அதே சமயத்துல வந்து மேஜிக்கல் பவர்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான அதுக்கு ஸ்கில்லாம் வந்து கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய பவர் வந்து கிடைச்சிருக்கும். அது நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல வந்து அந்த சீனை கட் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு அந்த சண்டை போட்டுருந்தாங்க பாத்தீங்களா, அதாவது டாப் 6 ரேங்க்ல வந்து ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து இன்னும் உசுரோட தான் இருந்திருப்பான். நம்ம ஹீரோ தான் காரணம் சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோட வந்து போன சாப்டர் வந்து முடியுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஹீரோ அந்த ஒரு பிளேஸ்ல தான் இருக்கிறான். ஒரு புதுசா ஒரு ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம் பாத்தீங்களா, அந்த பிளேஸ்ல தான் இருந்துகிட்டு அவனும் அந்த ஸ்கில்ல வந்து பாத்துட்டு இருக்கான். ஓ, நமக்கு வந்து மேஜிக்கல் பவர் அன்லாக் ஆயிருச்சு. அப்பனா அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம டேகர் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கால்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட பிளிங்கிங் ஸ்பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை பாத்துட்டு இருக்கான். பட் இந்த மாதிரி மேஜிக் பவர் வந்து அதிகமா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் யூஸ் பண்ணணும். இல்ல வந்து மென்டலி ஆர் பிசிக்கலி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஒரு பென்டன் வந்து கீழே கிடக்குது. அந்த பென்டனோட ஸ்கில் வந்துட்டு ஒரு ஞாபகத்தை, அதாவது ஒரு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் இது. அதுல ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா வந்து எனக்கு கேரிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தான்ல, அவன் பேர் சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நம்ம கேரின்னு வச்சுப்போம். அண்ட் அவனோடய ஒரு ஃபேமிலியோட போட்டோ தான் இருக்குது. அண்ட் இந்த பென்டென்ட் யாருதோ நீங்க அவங்க கிட்ட போய் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இனிமே கேரி வந்து உங்களுக்கு ரொம்ப நம்புவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த பென்டென்ட்லயே வந்து போட்டுருக்குது. இதை நம்ம ஹீரோ வந்து போய் கொடுக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், ஓ இதனாலதான் வந்து நம்ம அக்காசா பாம்பு கொல்றதுக்காக வந்துட்டு இவன் இங்கேயே சுத்திட்டு இருக்கானா. அண்ட் யாரெல்லாம் அக்காசா பாம்பை வந்து கொல்ல வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு ட்ரையலை வச்சு அண்ட் யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு தனிப்பட்ட ஸ்கில்ல கொடுத்து அண்ட் உங்களுக்கு கொல்ல வைக்கிறானோ, அண்ட் இதுக்குதான் வந்து இங்க சுத்திட்டு இருந்தானோ அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோக்கு இப்பதான் வந்து புரியுது. அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து அவன் இழந்திருக்கிறான். அதனாலதான் வந்து அவன் இங்கேயே இருக்கானா. அண்ட் அவன் என்னோட தம்பியோட மெமரியில கூட வந்து இந்த ஒரு விஷயம் இல்ல, அவன் ஃபேமிலி பத்தி உள்ள ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே அந்த பெண்டடி எடுத்து ஜோப்ல போட்டு சிறகு இந்த எடுத்துட்டு கிளம்பலாம். அந்த பாம்பு வந்து நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கோம், நல்ல பலசாலியா இருக்கும், நம்ம இப்போ போறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்றாங்க. அப்படியே அந்த ஃபைட் தான் வந்து காமிக்கிறாங்க. அதுல வந்து ஹார்க்கிங்கும் அப்புறம் காப்ளிங்கும் வந்து பயங்கரமா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நான் பாத்துக்கலாம், வாடா வாடா அப்படி சொல்லி வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஆனா தரைய உடச்சுக்கிட்டு வந்து அந்த பாம்பு அப்படி வந்து மேல வெளியே வருது. அண்ட் இதை பார்த்தோன்னே வந்து 2 பேத்துக்கும் வந்து பயங்கர சாக்கு. என்னடா நம்ம தலைவர் இங்க இருந்து வராரு அப்படி சொல்லி வந்து 2 பேருமே பயங்கரமா சாக்கா வராங்க. ஏன் 2 பேத்துக்கு வந்து தலைவன் சொல்லியிருப்பேன்னா வந்து இந்த இருக்கிற இடத்துக்கே வந்து காடா இருக்கிறதே வந்து இந்த அக்காசா பாம்புங்கிறது தான். அண்ட் அதனால பாதி சாக்கா இருப்பாங்க. ஆனா அந்த பாம்பு கொஞ்சம் கூட கண்டுக்காம எல்லாத்தையும் வந்து அடிச்சு ஒடிச்சு அப்படி திங்க ஆரம்பிக்குது. அண்ட் எல்லாத்தையும் அப்படி ஒரே வாயிலேயே வந்து டக்குனு அப்படி முழுங்கி அண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டு ஆரம்பிக்குது. அண்ட் நம்ம காப்ளினும் பாக்குறான், அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்குது. ஐயோ எங்களை காப்பாத்துங்க, கடவுள் வந்து எங்களுக்கு தண்டிக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அன்சீர் வந்து கத்திட்டு கிடக்குறாங்க. அண்ட் அப்பதான் வந்து சீரோக்கு நம்ம வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி வந்து காப்ளின் கிங் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்கிங் வந்து எதுக்கு நம்ம காடை வந்து அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ காடா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும், பட் என்ன எங்க ஆட்களை வந்து அட்டாக் பண்றாங்க, நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படி சொல்ல இதை கேட்ட யாருக்கும் வந்து இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறா. ஏன்னா வந்து இப்ப அவங்க ஆட்களே வந்து தின்னுட்டு இருக்குது. சரி ஓகே நம்ம இப்ப என்ன பண்றது தெரியல, அதனால நாமளும் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லி எல்லாருமே வந்து அந்த பாம்பு போய் அட்டாக் பண்ணுங்க, நம்ம கிங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த ஆர்க்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ண போற டைம்லயே ஒரு காப்ளின் வேற லெவல்ல பறந்து வந்து அது தலையிலேயே ஒரு குத்தி இருந்தது. இதுதான் சரியான சான்ஸ் அப்படி சொல்லி வந்து ஆர்க்கிங் வந்து ஒரு போய் வெட்டுது. அண்ட் இதையே நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கிறான். பரவாயில்லையே 2 கிங்ஸ் வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். அண்ட் நம்ம எதிர்பார்த்ததோட வந்து 1.5% வந்துட்டு அது பயங்கரமா வந்து பெருசாயிருச்சு அந்த பாம்பு அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். பட் இந்த காப்ளின்ஸ் கிங்கும் அப்புறம் ஆர்க்கிங் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. பட் அவங்களால சுத்தமா முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியல சுத்தமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரி ஓகே இப்ப நம்ம களத்துல இறங்க வேண்டிய டைம் அப்படி சொல்லி அவன்கிட்ட அந்த மேஜிக்கல் சர்க்குலேஷன் அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி கால்ல யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து கீழே குதிக்கிறான். எதுக்கு மேலனா வந்து அந்த பாம்பு மேலேயே டக்குன்னு வந்து குதிச்சிடறான். அந்த குதிச்ச உடனே வந்துட்டு அவனோட வேம்பயர் ஸ்கில், அதாவது அப்சர்விங் ஸ்கில் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே மேல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அவனுக்கு வந்து பர்சன்டேஜ் அது வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது அந்த பாம்போடைய அந்த ஸ்கில் எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த பாம்பு வந்து சுத்தமா முடியாம தலையை அப்படி இப்படின்னு ஆடுது. பட் நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிடுறான். அப்சர்வ் பண்ணனால வந்து அந்த பாம்பால சுத்தமா முடியாம அது வந்து இறந்துருச்சு. அண்ட் நீங்க வந்து அந்த பாம்பு வந்து டிஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடன் கோஸ்ட் அப்புறம் வந்து சடன் கோஸ்ட் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் இடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்காக வந்து 500 கர்ம பாயிண்ட், அதே சடன் கோஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்காக வந்து 300 கர்ம பாயிண்ட் வந்து கொடுக்குது. அண்ட் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோ அந்த பாம்போட தலை கிழிச்சு அந்த மானக்கோரை வந்து வெளியெடுத்துறான். அண்ட் அதையும் வந்து அவன் வேம்பயர் ஸ்கில் மூலமா வந்து எடுத்துறான். அந்த ஸ்கில் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்றான். அண்ட் அதை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான பவர்லாம் வந்து ஏறிட்டு இருக்குது. அப்பதான் வந்து சிஸ்டம் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குது. அது என்ன கொடுக்குதுன்னா வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அக்காசாவோட கோர் வந்து நீங்க தின்னுட்டீங்க, ஐ மீன் அப்சர்வ் பண்ணிட்டீங்க. அப்சர்வ் பண்ணும்போது வந்து உங்க மேஜிக்கல் பவர் வந்து இன்னும் பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வெனம், அதாவது வந்து விஷமும் வந்து உங்க உடம்புல ஏறிட்டு இருக்குது. அண்ட் இந்த 2 விஷயமும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால வந்து உங்க பாடிக்கு வந்து அதிகமான எனர்ஜியோ அதிகமான நேரமும் தேவைப்படும்.
அண்ட் அதனால வந்து உங்க பாடி வந்து திருப்பி சூப்பர் ஹியூமனா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வந்து பெருசா வந்து இருக்க போகுது. அண்ட் அதனால வந்து உங்க பாடி கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த சிஸ்டம்ல வந்து வேற நோட்டிஃபிகேஷன் வருது. இது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க டைம்ல அந்த ஆர்க்கும் அப்புறம் அந்த காப்ளின் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. யார் அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான் அண்ட் ஈஸியா அந்த பாம்பை வந்து கொண்டுட்டானே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட கண்ணு பார்க்கும்போது அது என்னோட இவ்வளவு பயங்கரமா இருக்குது, பார்த்தா ஒரு வேட்டைக்காரனோட கண்ணு பார்க்குற மாதிரி அவ்வளவு பயங்கரமா இருக்குதே அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஆர்க்குக்கு ஒன்று தோணுது, இவனை பார்த்த உடனே வந்து ஒருவேளை இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருப்பானோ, இந்த மாதிரி வந்து சண்டை மூட்டி விட்டதா இருக்கட்டும், அப்புறம் இந்த பாம்பை இங்கே வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சதா இருக்கட்டும், அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் இவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு டே ஹியூமன் ஒன்று கண்டிப்பா வந்து விடமாட்டேன், நீ தான் வந்து எல்லாத்தையும் காரணமா அண்ட் என் மக்களுக்கு சத்ததுக்கான காரணமே நீ தானா அப்படி சொல்லிட்டு அந்த ஆர்க்கு வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கூட அசையாம ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் வந்து பண்றான். அந்த ஆர்க்கோட தலை வந்து அப்படியே வந்து பறக்குது. அண்ட் இது அந்த காப்ளின் கிங் வந்து பார்க்குது. அண்ட் எப்படி அது ஒரே ஸ்லாஷ்ல வந்து கொண்டுட்டான். அண்ட் அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்க வந்து அந்த ஆர்க்கோட கிங் வந்து கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி வந்து ஒரு மெசேஜ் வருது. அண்ட் அதே கொஞ்ச நேரத்தில் கழிச்சு வந்துட்டு நீங்கள் வந்து காப்ளின் கிங்கை வந்து கொண்டுட்டீங்க அப்படி சொல்லி வந்து காமிக்குது. அந்த காப்ளின் கிங்கோட தலையும் வந்து தனியாக பறந்து கிடக்குது, விழுந்து கிடக்குது. அதே சமயத்தில் மற்ற மாஸ்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு காப்ளின் கூட வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. பட் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். அந்த காப்ளின் வந்து இறந்துருது. அண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு அப்படியே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட அந்த வேம்பயர் ஸ்கில்லை வச்சு. அண்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும்போதே வந்து அவன் சுத்தமாக வந்து முடியல. ஆல்ரெடி வந்து அந்த ப்ராசஸ் வேறு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இந்த டைமில் இது பண்ணும்போது வந்து அவனும் சுத்தமாக முடியல அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ நான் ஏதோ இடத்துல போய் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனால் நம்மள யாரையும் வந்து ரெஸ்ட் எடுக்க விடுறது இல்லையா அப்படி சொல்லிட்டு நீ எவ்வளோ இருந்தால் ஒளிஞ்சிருக்க போற அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அண்ட் யாருன்னு பார்த்தா யாரோ வந்து ஒளிஞ்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த டாப் 6ல வந்து ஒருத்தனை சொல்லியிருந்தோம்ல, அண்ட் அவன் தான் வந்து ஒளிஞ்சிருக்கிறான். அண்ட் அவனுக்கு வேற ஒரு கை வேற இல்லை. ஆமா நீ வந்து நான் எப்போ கண்டுபிடிச்ச அப்படி சொல்லி வந்து அவனு கேட்குறான். நீ எப்படா வந்து ஒளிஞ்ச? அண்ட் நீ முன்னாடியிலேருந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுட்டு தான் இருந்தேன். உன் ப்ரெசன்ஸை கூட வந்து நீ ஹைட் பண்ண முடியல, நீல ஒரு ஹை லெவல் பிளேயராடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். சரி ஓகே நீ எப்படி வந்து கண்டுபிடிச்சிட்ட, பட் இருந்தாலும் நீ இப்போ வீக்காக இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்டா. அண்ட் நீ வேற வந்து அந்த பாம்பை வேற கொண்டு இருந்தேன், அதே சமயத்தில் 2 கிங்கை வேற வந்து காலி பண்ணியிருந்தேன். அண்ட் அதனால் இப்போ வந்து ரொம்ப வீக்காக இருப்பேன், உன்னை பார்த்தாவே தெரியுது. அண்ட் உன்னை கொண்டு வந்து உன் ஸ்கில் எல்லாத்தையும் நான் வந்து எடுக்க போகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கான். என்னது எப்படி எடுக்க போகிறேன் அப்படி சொல்லி வந்து அவனு நக்கலாக கேட்குறான் நம்ம ஹீரோ. அதை கேட்டு அவனு வந்துட்டு நீ ரொம்பலாம் வந்து பேசிகிட்டு இருக்காத, நீ ரொம்ப வீக்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உன்னை ஈஸியாக கொண்டு நான் வந்து எடுக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு அவனு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அவன் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு டக்குன்னு ஒரு ஏரோ வந்து அவன் தலையில் வந்து பாயுது. அண்ட் என்னடாச்சுன்னு சொல்லி அவன் பார்க்கறதுக்குள்ளே அவன் வந்து இறந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இப்போ தான் வந்து கேரி வந்து இங்கே வரான். அப்போ தான் கேரி வந்து பேசுகிறான், நீங்கள் இதுக்கெல்லாம் காரணமா, ஆல்ரெடி வந்து பயங்கர சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அண்ட் யாருன்னு பார்க்கலாம் தான் வந்தேன், பார்த்தா நீங்கள் தான் வந்து இங்கே சண்டை போட்டு இருக்கிறீங்க, அண்ட் பார்த்தா பயங்கர ஃபன் பண்ணியிருப்பீங்களோ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அண்ட் இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த உனக்கான கிஃப்ட் இது அப்படி சொல்லி வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த பெண்டன்ட் இருந்துச்சு, அதை வந்து நம்ம கேரிட்ட வந்து கொடுக்குறான். கொடுத்தோன்னே அவனுக்கு பயங்கரமான சாக்கு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அண்ட் இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படி சொல்லி திரும்ப திரும்ப கேட்க நம்ம ஹீரோவால் சுத்தமாக வந்து முடியல. ஆல்ரெடி வந்து பாடியை வந்து அவேக்கனிங் ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ராசஸில் இருக்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த சண்டையை போட்டிருப்பான். அண்ட் இந்த டைம் வந்து மயக்கம் போட்டு அந்த கேரி மேலேயே வந்து விழுந்துடுறான். அண்ட் விழுந்ததுக்கு அப்புறமே வந்து சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. உங்கள் பாடி வந்து ரீஃபர்ஸ்மெண்ட் பாடியிலேருந்து அப்படியே வந்து கோல்டன் பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் வந்து அவேக்கனிங் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படி சொல்லி வந்து அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு 92% வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அப்படி தான் கண்ணு முடிக்கிறான். அவன் கண்ணு முடிச்ச உடனே வந்து அவன் டிராகன் பாடி வந்து அப்படியே அவேக்கனிங் ஆகுது. அதாவது அவன் மிடில் ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து லோ கிளாஸ் டிராகன் பாடியாக வந்து மாறிடுச்சு அப்படி சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பயங்கரமாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அவன் ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா எல்லாமே வந்து அதிக லெவலில் இருக்குது. 160 180 இருக்குது. ஆனால் மானா மட்டுமே 200 இருக்குது. அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்துருப்போம். இருக்கலே கம்மியாக மானா மட்டும் தான் இருக்கும். பட் இந்த டைம்லாம் வந்துட்டு மானா தான் அதிகமாகவே இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோட உடம்புலையும் வந்து அவன் சென்ஸ் பண்ணி பார்க்குறான். உடம்புல பயங்கரமாக இருக்குது. அதே சமயத்தில் மானாலும் பயங்கரமாக ஃப்ளோ ஆகுது அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அவன் மானாவையும் யூஸ் பண்ணி பார்க்குறான். அது பார்த்தா ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண முடியுது. அவன் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி தான் அது வந்து யூஸ் பண்ண முடியுது. அது இல்லாமல் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குது. அவனால் மானா வேறு இப்போ வந்து சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி வந்து அவன் இருக்க எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ட் அப்போ தான் வந்து கேரி வந்து உள்ள வரான். அண்ட் உள்ள வரும்போது நம்ம ஹீரோ வந்து பேச வரான். அதுக்கு வந்துட்டு இல்லை நீ எதுவுமே பேசாத, அண்ட் ஒன்றை ரிவே பண்ணுறதுக்கு அதாவது உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அதாவது நீ மயக்கப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் வந்து உன் பாடியில் வந்து ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வந்து மாறிச்சு. அதனால் வந்து நீ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் போயிருந்த அந்த டைமில் நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ஜோன் ஜெம் இருக்குது பார்த்தியா, நான் கூட உங்கள்கிட்ட கொடுத்தேன்ல, அந்த ஜெம்மை வச்சு தான் உன்னை வந்து காப்பாற்றினேன். ஆனால் அது எப்படி வந்து உன் பாடிக்கு வந்து அடாப்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு உன்னை வந்து எப்படியாவது காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, எப்படி வந்து அந்த ஜெம் வந்து ஓ மேலே ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா வந்து அக்காச பாம்பு அந்த ஒரு பாம்பு மேலே தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். பட் ஓ மேலே எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. நான் ஏன் வந்து ஓ மேலே வந்து ஒர்க் பண்ணி பார்த்தேன்னா வந்து அந்த ஒரு ஜெம்மோட வேலையே வந்து உன் மானா பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான், ஒரு ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான். ஆனால் உன் பாடியில் வந்து ஓவரான மானா பவர் இருந்தது. உன் பாடியை வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்டாயர் நிலமையில இருந்தது. அதனால தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுவும் ஷாக்கிங்லி வந்து உன் பாடியில் வந்து அடாப்ட் ஆகிக்குச்சு அப்படி சொல்லி வந்து அவனு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை அந்த மானா கோரனை வந்து அப்சர்வ் பண்ணோம்,
அதனால் கீது இருக்கலாம். அது இல்லாமல் அந்த பாம்பை வேற வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம், அதனால இருக்கலாம் அப்படி சொல்லி வந்து அவனும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தான் கேரி ஒன்று சொல்கிறான், உன்னை எதுக்கு நான் காப்பாற்றினா எனக்கு தெரியல, ஆனால் நீ எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிற, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த டாலரை வந்து எடுத்து கொடுத்தான் பார்த்தியா, அதுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் வந்து உன் மானப்பவர் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப ஓவர்ஃப்ளோ போயிட்டு இருக்கு, உனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். பட் சரி ஓகே, அண்ட் கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அண்டு இதில் வந்து ஒரு கடமைக்காக தான் வந்து நான் பண்ணேன் அப்படி சொல்லி வந்து அவனும் சொல்கிறான். என்னது கடமைக்காக நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த டாலரை வந்து அவன் பார்க்குறான். அண்ட் அதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சிறுகுசன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது, ஐயோ. அண்ட் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அண்ட் இன்றைக்கி உட்காந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வேறு ஆயுத பூஜையா, அதனால் வந்து நிறைய வேலைகள்லாம் வச்சாங்க. இருந்தாலும் உங்கள் வந்து வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய வேலைகள் வச்சனால நான் வந்து இப்போ நான் வெளியே வந்துட்டேன். அண்ட் வெளியே வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது காற்று, யாருக்காவது காற்று பிரச்சனை வருமா, எனக்கு காற்றுங்கிறது பிரச்சனை இல்லைங்க, கொடுமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமையாக இருந்தது. ஓகே எனிவே, அண்ட் உங்களுக்கோசரம் வந்து நான் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போகணும்னு சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி தானே ஒரு வீடியோ வரும். அண்ட் அதுக்கேற்ற சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலோ இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தாலோ அண்ட் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு கமெண்ட் ஆச்சு பண்ணி விடுங்க. அண்ட் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். சரி பை சொல்லி நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.